ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை சங்கீதத்துல 1வது வசனம் 1, 2, 3 வாசிக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடமாலும், பாயலுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இலை உதிராத இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட பேசுகிறார். ஏன்னா நம்ம துன்மார்க்கர்கள் ஒரு இடத்துல உட்கார இடத்துல உட்கார கூடாதான். ஏன்னா நம்ம நல்லா தான் இருப்போம். அப்பனா என்னன்னா அவங்க பேசுற விதம், அவங்க நடக்கிற விதம், அது நம்ம காதுல விழுகும்போது அதை நம்மளும் செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆலோசனை வரும். ஏன்னா நம்ம கர்த்தர் வார்த்தையில உண்மை உள்ளவர்களா இருந்தாலும், நம்ம அந்த எப்படிதான் நம்ம உண்மையா தேவனை பிடித்து கொண்டு இருந்தாலும் அவர்கள் பேசுற விதத்தை பார்த்து பிசாசானம் நம்மளை வஞ்சித்து விடுவான். நம்ம நல்ல அதனால துன்மார்க்கரன் உட்கார இடத்துல உட்காராமல் இருக்கணும். அது போல தேவன் நம்மளோட பேசுகிறார். அப்பனா தேவன் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிர இருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. அதுதான். அப்பனா தேவன் என்ன சொன்னா, வேதத்தில் கவனமா இருக்கணும். ஏன்னா வேதத்தில் 2வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வேதத்தில் கவனமா இருக்கும் போது தேவன் நமக்கு ஒரு நாளும் அந்த தீமையை அணுகாது நம்மள்கிட்ட. அப்ப நம்மள்கிட்ட தேவன் நம்மளோடு இடப்பட்டு கொண்டே இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? அப்ப வேதத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம பிரியமா இருக்கும்போது நம்ம பாக்கியவானா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கவனமா இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப அது போல 3வது வசனத்துல தேவன் நம்மளோடு பேசுறாரு. நீர்க்கார் ஓரத்துல நம்மளை நட்டு வைப்பாராம். ஆமென், அல்லேலூயா. அது ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இப்ப நம்ம ஒரு செடிகளை எங்க வேணாலும் நட்டா வராது. அப்பனா ஒரு நல்ல பசுமையான இடத்துல நட்டு வைக்கும் போதுதான் செடி நல்லா வளரும். அதுக்குள்ள ஒரு பலனை நம்ம அனுபவிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவன் அதுதான் நம்மளோட பேசுறாரு. ஏன்னா நீதிமான்கள் நிலை நிற்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏன்னா அந்த பசுமையான இடத்துல நம்ம நட்டு வச்சு அந்த செடி நல்லா வளர்த்து அது பலன் கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே இன்னொரு செடி ஒண்ணுமே அந்த தண்ணி இல்லாத இடத்துல நட்டு வச்சு அது கருகி போயிரும். அது ஒண்ணுக்குமே உதவாம போயிரும். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நல்ல மரம் நட்டு வச்சா நல்ல கனியை கொடுக்குன்னு சொல்றாங்க. அப்ப அது போலதான் நம்ம நல்ல ஒரு தண்ணி ஓரத்துல நட்டு வச்சு நீதிமான்கள் அதான் மரங்கிறது நம்ம தான். ஏன்னா நம்ம தான். அப்பனா நம்மள ஒரு இடத்துல நட்டு வச்சு அது நல்லா நம்ம வேதத்துல கவனமா இருந்து அதன்படி நடக்கும் போது ஏன்னா பசுமையாக கொடுக்கும், அது கனிகளை கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. அவரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளை பதப்படுத்தி வளர்ப்பார். அதனாலதான் அந்த வசனம் நம்மளோட தேவன் நம்மளுக்கு காலை வேளையில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம தீமை வழியில நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா அந்த 3வது வசனத்துல நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 3வது வசனம் 2வது வசனமும் ஏன்னா நம்ம வேதத்துல கவனமா இருக்கதான் நம்மள ஒரு மரமாக செழிப்பான மரமாக மாத்துறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்பனா நம்ம செய்வதெல்லாம் வாக்கியமா. ஏன்னா எந்த காரியம் செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. வேதத்துல கவனமாவும் இருக்கணும். அது கவனமா இருக்கும்போது நம்ம எந்த சாதாரணமா ஒரு காரியம் செஞ்சா கூட அது ஆசீர்வாதமா தான் மாறும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம அதை பிடித்து கொள்ளணும். அப்படின்னா மனிதன் வாழ்க்கை தான் இது. மனிதனோட வாழ்க்கை பத்தி தான் பேசுறாரு. ஆமென், அல்லேலூயா. மரங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பசுமையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பசுமையா இருக்கணும். அப்ப நம்ம நீதிமானாவும் இருக்கணும்.
துன்மார்க்கன் உட்கார இடத்தில் நீ உட்காராமன்னு சொல்லி வேதத்துல சொல்லுது. அப்ப நம்ம வந்து எதுக்குன்னா நம்ம ஒருத்தரோட சேரும் போது கூட ஒரு நல்ல மனிதனா பார்த்து நம்ம சேரணும். ஏன்னா அப்பனா அவங்க சுபாவம் எப்படிப்பட்டது, நம்மளை விடவே அவங்க நல்லவங்களா பார்த்து நம்ம சேரும் போது கண்டிப்பா ஏன்னா அவங்களோட ஆலோசனை நம்மளுக்கும் வரும். ஏன்னா என்ன நன்மையானவங்களோட சேரும்போது நமக்கு நன்மையான காரியம் தான் செய்ய முடியும், தீமையானவங்களோட சேரும்போது தீமையான காரியம் தான் வரும். அப்ப அதனால வந்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஏன்னா துன்மார்க்கன் உட்கார இடத்தில் உட்காராமல் சொல்றாரு. அப்ப அதனால நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தாலும் நம்ம ஒரு 2 பேர்கிட்ட யார்கிட்ட பழகினாலும் நல்லவங்களை பார்த்து நம்ம நல்லவங்களை விட நம்ம பழகுறவங்க நல்லவங்களா இருக்கணும். அப்போ வந்து அவங்க வார்த்தை அவங்க செயல்கள் அதையெல்லாம் பார்த்து நம்மளும் கத்துக்க முடியும், நம்மளும் அவங்கள போலயே மாற முடியும். ஏன்னா அதான் தேவன் காலை வேளையில பேசுறாரு, நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல எல்லாம் நம்ம பேசுறது பழகுறது எல்லாத்தையோடு நம்ம கவனமா இருக்கணும். அது போல நம்ம நீதிமானாவும் இருக்கணும்னு சொல்லி தேவன் பேசுகிறார். நம்ம நீதிமானா செய்வதெல்லாம் வாக்கியம். ஆமென், அல்லேலூயா. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவன் வந்து நம்ம ஒரு செடியை போல வளர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. பசுமையான இடத்துல நீர்கால ஓரத்துல நம்மளை வளர்த்துகிறார். வளர்த்தும் போது என்ன, தண்ணியோ